ஆடியன்ஸ் அங்கே பாருங்க, ஒரு சர்ப்ரைஸ் வந்துட்டு இருக்கு நம்ம விஜய் சாருக்காக. எனி கெஸஸ்? விஜய் அண்ணனுக்காக ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் தூண்டில் பிடிச்சிட்டு வந்து மீனை தான் கொண்டு வந்திருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக வஞ்சர மீன் பிடிக்குன்னு சொல்லுவாங்க அண்ணனுக்கு, கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளோ அன்பாக என் பிள்ளை மேலே இவ்வளோ உயிரை வச்சுக்கிட்டு கொண்டாந்துருக்குறீங்க. அதை நான் வாங்கலைன்னா நான் மனுஷன் இல்லை. எங்களுக்காக எங்கள் சமுதாயத்துக்காக ஒன்றே ஒன்று நாங்கள் கேட்டுக்கிறோம், அண்ணனுக்கு இந்த மீனால் பொரித்து குழம்பு வச்சோ கொடுக்கணும். அது எங்களுடைய வேண்டுகோள். நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்கள் சமுதாயமே சந்தோஷப்படும். நாங்கள் இன்னைக்கும் எப்பவுமே நாங்கள் பெருமையாக சொல்கிறது, எங்கள் குடும்பங்களில் விஜய் அண்ணா படம் வந்துச்சுன்னா எங்கள் ஊரில் 4 வேன் 5 வேன் பிடிச்சி நாங்கள் வந்து டவுனுக்குள்ளே போய் படம் பார்ப்போம். அப்படி வந்து நாங்கள் வந்து வெறியாக இருக்கோம், தீவிரமாக இருக்கோம். நீங்கள் யாரும் நம்பலாண்டா, நான் வந்து ஒரு வீடியோவை நான் எடுத்து காமிக்கிறேன். எங்கள் ஊர் மக்கள் வந்து விஜய் அண்ணா பேரை வந்து அவங்க சொந்த பேர் கூட வைக்க மாட்டாங்க, அந்த படத்தோட பேர் தான் நாங்கள் வச்சுருப்போம். அவ்வளோ கெத்தா நாங்கள் வந்து எங்கள் பேர் பிகில் வெள்ளம் போது அவன் பேரில் மீனை பிடிச்சிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகில் வெள்ளத்தில் மீனை பிடிச்சிட்டு வந்துட்டான், சர்க்காரில் இன்றைக்கி வந்து சரியான பாடலை அப்படிம்பாங்க. அதுதான் பேர். அந்த சமாட்டியோட பேர் கூட சொல்ல மாட்டோம் நாங்கள். அவ்வளோ கெத்தாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி விஜய் அண்ணாவை பார்க்குறதுக்கு, அப்பா அம்மாவை பார்க்குறதுக்கு நான்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். நாங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் விஜய் அண்ணாவை நேரில் போய் பார்க்கணும் ஆசைப்பட்டு வீட்டு வாசல் முடிய போயிட்டு வருவோம். அந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கு அமையலை. அப்படி ஒரு வாய்ப்பெலாம் அமைச்சிச்சுன்னா எங்கள் வாழ்க்கையவே அப்படியே விஜய் அண்ணனுக்கு அர்ப்பணித்த மாதிரி தான் எங்களுக்கு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த ஸ்டேஜில் எப்படி பேசணும் எனக்கு தெரியலை. ரொம்ப அழகாக பேசுனீங்க. இதை விட அழகாக யாராலையும் பேச முடியாது. ஸோ உங்கள் கையால் இதை வந்து நீங்கள் சாருக்கு கொடுத்துருங்க. கண்டிப்பாக இது வீட்டுக்கு போகும். இது குழம்பாகி அண்ணன் சாப்பிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க உங்ககிட்ட. அது பிடிக்க முடியாது. நான் விஜயை பார்க்குறதுக்கு, நீங்கள் பார்க்குறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா. அப்படியே நானும் இங்கே இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் ஒரே ஒரு இதாக இருந்துச்சு, அப்பா கையில் நாங்கள் மீனை கொடுக்கோம், நீங்கள் வாங்குவீங்களா இல்லையாண்டு ஒரு கூச்சமாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இதை கையில் வாங்கிட்டீங்க பார்த்தீங்களா, அப்போவுமே என்ன சொல்லணும்னு தெரியல. நீங்கள் வந்து எங்கள் மேலே வந்து எவ்வளோ ஆசை, எவ்வளோ பாசம் இருக்கீங்க. இவ்வளோ அன்பாக என் பிள்ளை மேலே இவ்வளோ உயிரை வச்சுக்கிட்டு கொண்டாந்துருக்குறீங்க. அதை நான் வாங்கலைன்னா நான் மனுஷன் இல்லை இல்லையா? எல்லாம் எல்லாம் பண்ணிங்களா எங்களுக்கு நாங்களாம் கொடுத்து வச்சுருக்கோம். உண்மைக்குமே நான் சொல்கிறேன், இன்னுமே எப்பவுமே ஸ்டேஜில் நான் ஸ்கூல் படித்த காலத்துலேருந்து நான் வந்து கடலுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் மேலே வந்து ஒரு வாடை அடிக்கும். வாடை அடித்தா எல்லோரும் ஒதுங்குவாங்க. நாங்கள் பஸ்ஸில் போனால் கூட எல்லோரும் ஒதுங்குவாங்க. ஆனால் விஜய் நான் அந்த படத்தில் வந்து நான் மீனோடான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதெல்லாம் நாங்களாம் லைவாகவே வச்சுருந்தோம். எல்லோரும் ரிங்டோன்லேயுமே இருக்கும். அவ்வளோ கெத்தாக இருக்குது எங்களுக்கு. என்ன அடுத்து விஜய் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அரசியலில் வந்து கண்டிப்பாக எங்கள் மீனவர்களுக்கு வந்து ரொம்ப கோரிக்கைகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே விஜய் வந்து நிறைவேற்றணும். எங்கள் மீனவ மக்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி இந்த தமிழகத்தை வந்து இன்னொரு வேறு மாதிரி கொண்டு போனாங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு என்ன கண்ணீர் வருது, கழுகு தான் வருது. இப்படியாப்பட்ட பசங்கள்லாம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர், கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து விஜய் சார்பாக அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன்.